மக்களுடன் இணைந்த விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதர், வயது 79, பத்மஸ்ரீ 2026. என் புதிய முயற்சிகளை நான் எப்போதும் முதலீடு இல்லாமல் தான் தொடங்குவேன். எனக்காக பலரும் பல அரசு அமைப்புகளும் எனக்கு ஒத்துழைப்பு அளித்தனர். சென்னை தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆசியாவின் சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். அது டாக்டர் ஸ்ரீதரின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரை வளர்த்த அவரது தாத்தா அங்கு தமிழ்துறை தலைவராக இருந்தார். பார்வை குறைபாடுள்ள அவரது மாமா அவரை எழுத வைத்து ஒரு இதழை உருவாக்கினார். அதுவே அவரை புகழ்பெற்ற சுதேசமித்ரன் பத்திரிகையில் அறிவியல் தொடர்பான கட்டுரைகளை எழுத வழிவகுத்தது. டாக்டர் ஸ்ரீதர் வேதியியலில் தனது முனைவர் பட்டத்தை முடித்தபோது MCCயில் பேராசிரியராக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது நடக்கவில்லை. ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அறிவியல் குறித்து செய்தித்தாள்களிலும் இதழ்களிலும் நான் ஏற்கனவே எழுதிய அனுபவம் எனக்கு உதவியாக இருந்தது. அதனால் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் அறிவியல் செய்தியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் டெல்லி என அடுத்த 23 ஆண்டுகள் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் அகில இந்திய வானொலியில் பணியாற்றினார். அந்த காலம் முழுவதும் டாக்டர் ஸ்ரீதர் அறிவியல் விழாக்கள் மற்றும் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். கல்விக்காக ஊடகத்தை பயன்படுத்தினார். வானொலி உரையாடக்கூடியதாகவும் மக்களின் பங்கேற்புடன் அமைய வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையை பின்பற்றினார். இது ஊடகத்திற்கான ஒரு புதிய திசையை காட்டியது. 1991ஆம் ஆண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையுடன் இணைந்து குழந்தைகளுக்காக 18 மொழிகளில் விக்யான் விதி என்ற தொடர் நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கினார். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் பல ஆண்டுகள் தொலைக்காட்சியில் ஓட முடியும் என்றால் நீண்டகால வானொலி தொடர் ஏன் உருவாகக்கூடாது? அதன் மூலம் மனிதனின் கதை மானவ் கா விகாஸ் என்ற வானொலி நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது. இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட உலகின் மிக நீண்ட கால அறிவியல் வானொலி தொடராகும். இது போன்ற மிக நீண்ட வானொலி தொடர் இதற்கு முன்பும் பின்பும் உருவாக்கப்படவில்லை. தூர்தர்ஷன் மற்றும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலத்தில் கியான் தர்ஷன் சேனல்களை தொடங்கிய அவர் பின்னர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். அங்கு 2004ஆம் ஆண்டின் நாட்டின் முதல் சமூக வானொலி நிலையத்தை தொடங்கினார். சமூக வானொலி என்பது குறைந்த செலவு மற்றும் குறைந்த சக்தியில் இயங்கும் ஒரு வானொலி நிலையம். இது 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மக்களுக்கு சேவை செய்கிறது. 10 அடிக்கு 10 அடி அளவிலான ஒரு ஸ்டுடியோவில் கூட இதை அமைக்கலாம். இது ரேடியோ ஜாக்கி மையப்படுத்தப்பட்டதல்ல. இது மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து உருவாகும் ஒரு ஊடகம். தற்போது சமூக வானொலி 550க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவியுள்ளது. அவற்றில் பல கிராமப்புறங்களில் உள்ளன. அவரை நாட்டின் சமூக வானொலியின் தந்தை என்று அழைப்பது முற்றிலும் பொருத்தமானது. டாக்டர் ஸ்ரீதர் டிஜிட்டல் ரேடியோ மோன்ட்ரியால் போன்ற தொழில்நுட்பங்கள் பல்வேறு துறைகளில் தீர்வுகளை வழங்குகின்றன என்றும் அவை பரவலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் நம்புகிறார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் வானொலிக்கும் இப்பொழுது காட்சி அம்சம் கிடைத்துள்ளது. பொது சேவையில் புதுமைகளை உருவாக்கிய ஒரு முன்னுதாரணமாக டாக்டர் ஸ்ரீதர் திகழ்கிறார். தனது வாழ்நாள் முழுவதும் எந்த கட்டுப்பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூக வானொலிக்கு மிக குறைந்த முதலீடே போதும். அதற்கான அரசு மானியங்களும் உள்ளன. சமூக வானொலி மக்கள் உருவாக்கியதாகவும் மக்களிடமிருந்து பெறப்பட்டதாகவும் மக்களால் நிர்வகிக்கப்பட்டதாகவும் மக்களால் கண்காணிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் குரலை பிரதிபலிக்கும் ஒரு சமூக வானொலி இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.